நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். ஆனால் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை பெரும்பாலும் அமையறதில்ல. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையாமல் போனாலும் அமைஞ்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முயற்சி செய்யணும். அந்த வகையில் நான் தமிழ்நாட்டோடைய தலைநகரத்தில் வாழ்ந்தாலும் அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது நான் எங்கள் கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்ச வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி தேதி February 7, 2026. சுமார் 6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாங்கன்னை விதை போட்டு நட்டு வளர்த்தேன். என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும். அந்த கன்று தான் இப்போ கொண்டு வந்து இங்கே நட போகிறேன். எனக்கு கூடவே என் தம்பி மகன் ஜெகத்குருவும் உதவி பண்ணுறான். இது February மாதமாக இருந்தாலும் நல்லா வெயிலில் காஞ்சி போய் மண்ணெலாம் மொட்டுன்னு இருந்தது. மண்வெட்டி போட்டு வெட்டவே ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் ஒரு கடப்பாரை கொண்டு வந்து நல்லா ஆழமாக குத்தி பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் தொடர்ந்து நான் வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, விதைகள்லேருந்து செடிகளை உருவாக்கணும். அப்படி வளர்ந்த செடியை மறுபடியும் மரமாக உருவாக்கணும்னு தான். அந்த வகையில் நான் வளர்த்த அந்த செடியை இப்போ இங்கே நட்டு வைக்க போகிறேன். இந்த நிலத்தில் எப்போவுமே நெல்லும் கரும்பும் தான் நடுவாங்க. நம்ம நடுவில் கொண்டு போய் மாமரத்தை நட்டோம்னா விவசாயம் செய்கிறதுக்கு தொந்தரவாக இருக்கும். அதனால் ஒரு ஓரமான இடமா பார்த்து இடத்த தேர்வு செஞ்சுக்கணும். தேவையான அளவு ஆழமாகவும் அகலமாகவும் குழியை தோண்டியாச்சு. இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை இருக்குன்னா அது கண்டிப்பாக மரம் நடுற வேலை தான். நான் மரம் நடும்போது என்னுடைய 200% உழைப்பு அதில் கொடுப்பேன். மரத்துக்கு தேவையான தொழு உரமாக மக்கிய இலை சருகுகளை சேர்த்தாச்சு. இப்போ நான் பிரிக்கிற மாங்கன்னை விதையாக இருக்கும்போதே நட்டு வச்சு வளர்த்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ எடுக்கும் பொழுதே நான் மாவிதை கூடவே மாதுளை விதையும் நாவல் விதையும் வச்சேன். அறிவியல் முறைப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு சரியான பக்குவத்தில் நம்ம விதையை நட்டோம்னா கண்டிப்பாக அந்த விதை செடியாக வளரும். அதுக்கு சான்று தான் இது. ஒரே கவரில் எல்லா செடியும் வளர்ந்ததால் நமக்கு மாங்கன்னை மட்டும் விட்டுட்டு மற்ற செடியெலாம் பிரித்து எடுத்துக்கலாம். செடியை நட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மரத்தை நட்டு வளங்க. நன்றி.